தீவினைகளே வேறொருக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகரை கோயிலை பற்றி நாம் பார்ப்போமா? இந்த கோவில் விநாயகர் சிலை உயரமானதாக கருதப்படுகிறது. விநாயகரின் பின்பகுதியில் ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியின் மேற்கு நோக்கி சில கிலோமீட்டர் சென்றால் பிள்ளையாருக்கே தோன்றிய ஒரு கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தின் பெயர்தான் பிள்ளையார்பட்டி. சோழர்களின் அழகிய ஆலயத்தோடு எழில்மிகு தோற்றத்துடன் அமைந்திருக்கிறது இங்குள்ள ஹரித்ரா விநாயகர் கோவில். பிள்ளையார்பட்டி கோவிலில் உள்ள ஹரித்ரா விநாயகர் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர். இந்த கோவில் உள்ள ஹரித்ரா விநாயகரை மாமன் ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ராஜராஜ சோழன் தனது வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளையும் சிறப்புகளையும் பெற்றிருந்தார். அதனை உலகுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக அதிசயங்களே அசந்து போகும் அளவுக்கு அமைக்கப்பட்ட அற்புதமான ஆலயம் திருவுடையார் கோவில் எனப்படும் தஞ்சை பெரிய கோவில். பெரிய கோவிலை பிரதிஷ்டை செய்வதற்காக ராஜராஜ சோழன் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் உள்ள சிற்பக்கூடத்தில் இருந்து நந்தி மற்றும் விநாயகர் சிலைகளை யானை பூட்டிய தேரில் வைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. காவிரியின் பிறப்படமாக இருக்கும் கர்நாடகா மாநிலம் குடையிலிருந்து இந்த பிள்ளையாரை எடுத்து வந்ததாகவும் மற்றொரு கருத்து நிலவுகிறது. அப்படி வரும் வழியில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்த தேரின் அச்சு முறிந்து தேர் நின்று விட்டது. அப்போது வீரர்கள் முறிந்த தேரச்சை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். வீரர்கள் தேரச்சை சரி செய்த பின்னரும் தேர் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவங்களும் சரி செஞ்சு பார்க்குறாங்க, தேர் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. இதனால தான் இந்த இடத்துல விநாயகர் கோவில் கொண்டு இருக்க விரும்புகிறார் அப்படின்னு ராஜராஜ சோழன் நினச்சி விநாயகரை தஞ்சை பெரிய கோயிலுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்து அச்சு முறிந்து தேர் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துலையே விநாயகர் பிரதிஷ்டையை செய்து கோவிலை எழுப்புறாரு. இதுவே பிள்ளையார்பட்டி ஹரித்ரா விநாயகர் கோவிலாகும். இதனால் இந்த ஊர் பிள்ளையார்பட்டி என பெயர் பெற்றது. இந்த கோவிலில் உள்ள விநாயகரை வழிபட்டால் தீய வினைகள் அகலும் என்றும் கிரக தோஷங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பக்தர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மேலும் நோயற்ற வாழ்வை அளித்து ஆயுள் பலத்தை அளிக்கும் சக்தி இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கு உண்டு என்பதால் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்கின்றனர். நாமும் சென்று வழிபடுவோம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலுக்கு. அவ்வளவு அழகாக இருப்பார் இந்த கற்பக விநாயகர். பிள்ளையார்பட்டி அப்போ பெரிய கொழுக்கட்டை, ராஜச கொழுக்கட்டைனா அவிப்பாங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நாமும் சென்று வழிபடுவோம் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு. இதுவரை நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள்.